பாப்பா நீ போ பாப்பா போ நீ போ. ஏய், அவளால எப்படி போக முடியும்? அதான் சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சே. இனி நீங்க 2 பேரும் அழிய போறீங்க. உங்களோட சக்தியை திரும்ப கிடைக்காது. அவளும் அழிஞ்சு போயிடுவா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளால குளத்துல இறங்க முடியாது. பொம்மையோட போய் சேரவும் முடியாது. நீ அப்படியே இறங்கினாலும் அதனால எந்த பலனும் இல்ல. ஐயோ நேத்து இது இம்மா தூரம் கஷ்டப்பட்டு வந்து பொம்மி அக்கா சக்திய பெற முடியாம போச்சு. என்னத்த பண்றது? அந்த சாமி நம்மள இப்படி கை விட்டுருச்சு அத்தை. ஒருவேளை உங்களால சரியான நேரத்துல வர முடியலன்னா சூரிய கிரகணம் முடிஞ்ச அடுத்த நொடி முழு சக்தி இல்லாம நான் தண்ணியில இருந்து வெளியே வந்துருவேன். அதுக்கு மேல என்னால ஒரு நொடி கூட உள்ள இருக்க முடியாது. அதுக்கான சக்தியும் என்கிட்ட இருக்காது. பாப்பா, கிரகணம் முடிய இன்னும் 10 நொடி இருக்கு. கிரகணம் இன்னும் முடியல பாப்பா. ஏய், என்ன உளர்ற? அதான் கிரகணம் முடிஞ்சிருச்சே. அங்க பாரு. இல்ல பாப்பா, கிரகணம் முடிஞ்சிருந்தா நீ இந்நேரம் காத்துல கரைஞ்சிருப்ப. பொம்மியும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்திருப்பா. நீ வேணா தண்ணியில பாரு. கிரகணம் இன்னும் முடியல பாப்பா. போ பாப்பா. ஏய், போ. பொண்ணு. ஏய், நில்லுடி. ஏய், ஐயா, விடு பாப்பாவை விடு. விடுடி. ஏய், விடு. வேண்டாம், விடு. ஐயா, விடு பாப்பாவை. விடு, விடு அவளை. விடு. ஏய், மாயா, விடு. விடுன்னு சொல்றல. மாயா, விடு. விடு ராணி, விடு. பாப்பா நீ போ பாப்பா. சொல்ல கேளு. மாட்டேன்டி. அவளை விடு. ஏய், விடு. ஐயோ, எரியுது. எரியுது. ராணி, பாப்பா, இன்னும் 2 நொடி தான் இருக்கு. நீ சீக்கிரம் உள்ள போ பாப்பா. உனக்கு ஒரு விஷயத்த வீட்ல லெட்டரா எழுதி வச்சிருக்கேன். ஏய், நீ போ பாப்பா. ஏய்,
ஐயோ, கிரகணம் வேற முடிஞ்சிருச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன்மா. அக்கா, வந்துட்டியா பூமி? அத்தை, நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது. ரொம்ப நன்றி அத்தை. என்ன பூமி நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது என்னோட கடமை பூமி. உண்மையிலேயே நீ நன்றி சொல்லணும்னா அத நீ ராணிக்கு தான் சொல்லணும். ஆமா ராணி, உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஒவ்வொரு தடவையும் நீதான் எனக்கு துணையா நிக்கிற. அட என்னக்கா நீ, இந்த உசிரே உனக்காக தான்க்கா. அக்கா, பாப்பா. ராணி, பாப்பா எங்க இருந்து வந்துச்சோ அங்கே போயிட்டா ராணி. பூமி, அப்ப நான் கிளம்புறேன். ராணி, அங்க வேம்பு சேர தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மயக்க ஊசி போட்டிருக்காங்க போல இருக்கு. சீக்கிரம் போய் காப்பாத்தணும். வா. சரிக்கா. நிறுத்தியா? டேய், வெளிய இருந்து யாராவது வந்திருக்காங்களா? போய் பாருங்கடா. அண்ணா, நீ அங்க போய் பாருங்க. போன. ஏய், யார் நீ? உன் மாமியா? டேய், அடிச்சு போடுறா. பாட்டி, பாட்டி, யோ யோ தாடிகாரா. தாத்தா, தாத்தா, யோ தாடிகாரா. சித்தி, யோ என்னாச்சுன்னு தெரியலையே. யோ தாடிகாரா, யோ எழுந்திரியா. யோ என்னையா ஆச்சு? ஷோ, என்ன பண்றது? யோ என்னையா ஆச்சு? யோ தாடிகாரா, யோ யோ எழுந்திரியா. யோ
யோ எழுந்திரியா? யோ எழுந்திரி. ஷோ ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிருவேன் தெரியுமா? தாத்தா 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 ஷோ வயசானவர்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிக்கிறானுங்க. படுபாவிங்க. சித்தி அக்கா 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 என்ன பாருக்கா. ராணி பாட்டி எழுந்துறீங்க. பாட்டி பாட்டி எழுந்துறீங்க பாட்டி. தாத்தா இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ உனக்கு ஒண்ணும் இல்லையா? இந்த தண்ணி குடி. பாப்பா கிளம்பிட்டாளா? பாப்பாவையும் அத்தையையும் பத்திரமா பஸ் ஏத்தி விட்டேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஆமாயா, எல்லாத்தையும் உனக்கு இப்பவே சொல்லணும். தாத்தா பாட்டி எல்லாம் பாவோயா, வயசானவங்க முடியாம இருக்கிறாங்க. வாயா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். வா வாங்க பாட்டி வாங்க. தமன்னா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. பொம்மியும் திரும்ப வந்திருப்பாளா? சித்தப்பா, அதுக்கு சான்ஸே இல்ல. அந்த குட்டிச்சத்தான மாயா கண்டிப்பா தண்ணிக்குள்ள போக விட்டுருக்க மாட்டா. அதனால நீங்க கவலையே படாதீங்க. பொம்மிக்கு பழைய சக்தி கிடைச்சிருக்காது. அவ வெறும் ஆவியா கூட இந்த பூமியில சுத்த முடியாது. இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியல. வாங்க உள்ள போலாம். ஏய் மனோ, என்ன இது? தமன்னாவும் ரகுவரனும் எங்க போயிருக்காங்க? அம்மா, அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க சந்தோஷத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுவீங்க. என்ன நீ சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸ் வச்சிட்டு இருக்க? நீ என்ன நடக்குது? அஞ்சல, நாம பாக்குறது கனவா இல்ல நிஜமா? அதாங்க எனக்கும் தெரியல. என் கண்ணியே என்னால நம்ப முடியலையே. சித்தப்பா, என்னது? அதான் தமன்னா, எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு மச்சானுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அவனுங்க அடிச்ச அடியில தலையில அடிபட்டு ஏதாவது ஆயிடுச்சா? சரி வா. அன்னலட்சுமி, என்னை மன்னிச்சிருமா. இருக்கும்போது உறவோட அருமை புரியாது. நம்மளை விட்டு போன பிறகுதான் அது புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நீ போய் இத்தனை வருஷம் கழிச்சு தான் உன்னோட அருமை புரிஞ்சிருக்குமா. டேய் பது, என்னடா இது? அப்பா, ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு இல்லையே.
எங்களுக்கு ஒண்ணு இல்லடா. என்னடி இது? இந்த மீசக்காரு திடுதிப்புன்னு இப்படி எல்லாம் பண்றாரு? அக்கா அவர் ஒன்றும் சும்மா பண்ணலக்கா, அத்தை தான் அவரை பண்ண வச்சுக்கிறாங்க. ஓ, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல வேளை ராணி வந்து எங்களை காப்பாத்திட்டா. அப்பா எங்க அவன்? சித்தார்த்தங்க, அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஐயோ, இந்த மீசகார மாமா தான் இப்படி பேசுறாரா, இல்ல இவருக்குள்ள ஆவி எதுவும் பூந்துச்சான்னு தெரியலையே. தாடிகாரனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் போய் எல்லாருக்கும் மயக்கத்தை தெளிய வச்சு கூட்டினான்ட்டேன். தாடிகாரன் இது எல்லாத்தையும் பண்ணது நிச்சயமா பொம்மி அக்காவை கொன்னவங்களா தான் இருக்கும்னு சொல்லி நேரா கமிஷனர் ஆபீஸ் ஆண்ட போய் மனு எழுதி குடுத்துட்டு வரலான்னு போய்கிறான். என்ன தமன்னா, இவ இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறா, நாம மாட்டிப்போமா? அவ கமிஷனர் கிட்ட இல்ல, அதை விட பெரிய ஆளுங்க கிட்ட போனாலும் இதுக்கு பின்னால நம்ம தான் இருக்கோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது சித்தப்பா. ஆனா இந்த மாமாக்கு என்னாச்சு? திடீர்னு சித்தத்தை பத்தி இவ்ளோ அக்கறையா பேசுறாரு. ஏண்டா, உங்க அப்பாக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? திடீர்னு அந்த பொம்பளை போட்டோக்கு மாலை போட்டு கண்ணீர் விடுறாரு. அது பத்தாதுன்னு இப்ப என்ன திடீர்னு சித்தார்த்த மேல அன்பு பொங்கி வழியுது. அவனை பத்தியே பேசிட்டு இருக்காரு. மா, என்னம்மா நீங்க? அவரோட நீங்க இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க, அவரை பத்தி தெரியாதா? மா, அவர் ஏதோ பிளான் பண்ணி நடிக்கிறாருமா. அன்னலட்சுமி நல்லபடியா போயிட்டாளா? என்னது, அன்னலட்சுமியா? அது 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 ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வந்தாங்கல்ல அந்த அம்மாவை கேட்டேன். அவங்க பேர் கூட ஏதோ லட்சுமின்னு தானே சொன்னீங்க. அவங்கள தான் நல்லபடியாக போயிட்டாங்களான்னு கேட்டேன். டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல? மா, தமன்னா வந்துட்டால, அவளே எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லுவா. சித்தப்பா, என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? சித்தப்பா, அங்க பாருங்க, அத்தை வந்துட்டாங்க. அவங்க நல்லபடியா போயிட்டாங்க. அதுவும் பாப்பாவோட எங்க போய் சேரணுமோ அங்க நல்லபடியா போய் சேர்ந்திருப்பாங்க. என்ன தமன்னா, இவனோ நேர்ல பார்த்த மாதிரி இவ்வளவு உறுதியா சொல்றா? அப்போ இந்த குட்டிச்சாத்தான் பொம்மி கிட்ட போயிடுச்சா? பொம்மிக்கு பழைய சக்தி திரும்ப வந்துருச்சா? இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடுச்சா தமன்னா? சான்ஸே இல்ல சித்தப்பா. மாயா கண்டிப்பா அந்த குட்டிச்சத்தனை பொம்மி கிட்ட போகவே விட்டுக்க மாட்டாங்க. தாடிகாரன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் மாமா. சரிம்மா. பொம்மியை கொண்டவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமே அவங்கள விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. அவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கொன்னு புதைச்சிட்டு ஆயுசு முழுக்க நான் ஜெயில இருக்க கூட தயார். நீங்க என்னத்துக்கு ஜெயிலுக்கு போகணும்? அக்காவை கொன்னவங்களை கொல்லதான் அசுர சக்தியோட அக்காவே திரும்பி வந்துகுதே. என்னம்மா சொல்ற? தமன்னா, இவ சொல்றத பார்த்தா பொம்மி பழைய சக்தியோட திரும்ப வந்துட்ட மாதிரி தெரியுது. கண்டிப்பா இருக்காது சித்தப்பா. மாயாவை உடனே வர வச்சு உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற போதுமா? ஆமா தாத்தா, பொம்மி அக்காவை கொன்னவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா அக்கா கையாலேயே சாவாங்க. அப்போ உங்களுக்கே புரியும். ஐயோ, பாப்பா பசியோட இருக்கும். நான் போய் அதுக்கு பால் குத்துன்னு வந்துடுறேன். ஷோ, நான் ஒரு பைத்தியம். பாப்பா தான் போயிடுச்சுல, அதை சுத்தமா மறந்துட்டு ஒளர் நிறுகிறேன். சரி விடு. சித்தப்பா வாங்க, அத்தையை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு மொத வேலையா போய் அந்த மாயாவை வர வச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க. பாப்பா இருந்த வரைக்கும் என்னை எவ்வளவு ஆசையா அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. இனிமே யார் என்ன அப்படி கூப்பிடுவா? ஆமா தர்ஷினி, பாப்பா இருந்த வரைக்கும் இந்த வீடே கலகலன்னு சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா தமன்னா, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க?
இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. மனு எதுவும் சொல்லலையா அத்தை? ஏய் எனக்கு தெரியாது. நீ வந்தா எல்லாத்தையும் சொல்லுவ அப்படின்னு தான் சொன்னான். எனக்கு இங்க நடக்கிறதையெல்லாம் பார்க்க பார்க்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உங்க மாமாக்கு திடீர்னு என்னாச்சு? எதுக்காக இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிறாரு? அன்னலட்சுமி அடியோடு மாத்திட்டா. என்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல அத்தை. சரி, அது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? என்னாச்சு சொல்லுங்க மாமா. அத்தை, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் டீடைலா சொல்றேன். அக்கா நானும் இதோ வந்துடுறேன். எங்க என்ன என்னடா தெரியலையம்மா. இந்த கர்மத்தை எல்லாம் வேற என்னால பார்க்க முடியாது. வா. சரி. ராணி, உனக்கு ஒரு விஷயத்த வீட்ல லெட்டரா எழுதி வச்சிருக்கேன்.